ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ சக்தி vlogs. இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக மண்ணீரல் சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சீரகம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. மிளகு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் ஆறுனதும் நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அரைச்ச பேஸ்ட்டை கடாயில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கோங்க. அது கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததும் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். ஏன்னா மிளகு காரம் மட்டும் ஒன்றும் தெரியாது அவ்வளோவா, அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுனா டேஸ்ட் நல்லாயிருக்கும். துவரம்பருப்பு ஒரு அரை கைப்பிடி எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு மண்ணீரல் போட்டு நல்லா வதக்கி வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம் தண்ணி. ஏன்னா சூப்புன்றதுனால நல்லா தண்ணியாகவே இருக்கலாம். இப்போ இதை நான் குக்கரில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். வெந்துருச்சு. எடுத்துட்டு இப்போ இதை தாளித்து கொட்டிக்கலாம். இதில் எடுத்து தாளிக்கிறதுக்கு நான் ஒரு கைப்பிடியில் வச்சு நெய் கொஞ்சம் போடுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் காஞ்சதும் கேஸ் சின்னதாக வச்சுக்கோங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நம்ம இந்த சூப்பில் இன்னும் சால்ட் ஆட் பண்ணல, அதனால் வேணுன்ற அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தாளிப்பில் கருவேப்பிலை போட்டு ஃபைனலாக நம்மளோட சூப் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளோதான். இதை நான் இப்போ ஹாட் பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடுறேன். நம்ம வேணுன்ற அளவுக்கு சால்ட் சாப்பிடும் போது ஆட் பண்ணிக்கலாம். For more videos, subscribe, like, share, comment. Thank you for watching my video.